ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பார்க்க போகிறீங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளோட பர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் எப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கொஞ்சம் திக்கான கிளாத்தாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் நல்லா அட்ராக்டிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரைஸ் பேக் இருக்கு இல்லையா, ஸோ அது இருந்தாலும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு லைனிங் கிளாத் கொடுக்க போகிறேன். அதுக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் ஜிப்பு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் தேவைப்படும். இப்போ நான் என்ன அளவுக்கு மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் அகலம் 11 இன்ச்சு எடுக்க போகிறேன். ஒரு சைடில் நான் டிசைன் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போ பார்க்க பர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்ககிட்ட டிசைன் இல்லை அப்படின்னா ஏதாவது லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. 11 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டான அளவுக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான அந்த பீஸை மட்டும். அகைன் நான் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. உயரம் 13 இருக்குது, அகலம் 11 இருக்குது. நான் நல்ல பெரிய சைஸ் ஃபோன் எல்லாமே வைக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அளவு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதே சைஸுக்கு லைனிங் எடுத்திருக்கேன். அதே சைஸுக்கு கட் பண்ணி நான் அந்த ரைஸ் பேக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பர்ஸுங்கிறதுனால அது ஸ்டிஃபாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத் ஒரு 4 பீஸ் தேவைப்படும். ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த அளவும் தேவையில்லை. ஸோ ஜிப் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி பர்ஸ் தைக்க போகிற அந்த கிளாத்தில் ஓரங்கள் நல்லா அழகாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரைஸ் பேக்கோட அந்த இதை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்மளோட பர்ஸோட அந்த கிளாத் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்துலையும் தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னாக்கா அது எதுவுமே நகர்ந்து போகாது. ரொம்ப ஈஸியாக நம்ம தைக்கலாம். நீங்கள் தையல் மிஷின் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா நான் சொல்கிற இடத்துல, நான் தையல் போட சொல்கிற இடத்துல நீங்கள் ஊசி நூல் வச்சு கூட தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி தான். இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி அப்படியே பரட்டிக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்ல பக்கம் அழகாக கிடைச்சிருச்சு பாருங்கள். ஃபினிஷிங்காக இருக்கு இல்லையா, இதுக்காக தான் அந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ரைஸ் பேக் சென்டருக்கு வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே அந்த லைனிங் கிளாத் இருக்குது. மேலே நம்ம பர்ஸ்க்காக கட் பண்ண இந்த சைனிங் கிளாத் இருக்குது. பார்க்க உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், அதுக்காக. இப்போ இந்த ஓரங்களில் அதே மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ண போகிறோமோ ஸோ அதே கலரில் கூட நம்ம இதே மாதிரி பர்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இந்த பர்ஸை டிசைன் பண்ணக்கூடியது உங்களோட ஆப்ஷன், உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த நீங்கள் ஸ்டோன் எல்லாமே ஒட்டி கூட இந்த பர்ஸை டிசைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட ஜிப் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிப் நம்ம பர்ஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பர்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட ஓகே தான். நம்ம இந்த கிளாத்தை வச்சு இது கூட இந்த மாதிரி ஜிப்பை நடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளாத்தை கீழே ஒரு கிளாத் கொடுத்துட்டு மேலே ஒரு அந்த குட்டி கிளாத்தை கொடுத்துட்டு, ஸோ அந்த கிளாத்தோட நல்ல பக்கங்கள் அந்த ஜிப்பு கிட்டே இருக்கணும், ஜிப்பு பக்கம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா இந்த இடத்துல திருப்பியும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் கிடைச்சிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த சைடு வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது மேலே ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது இந்த மாதிரி தூக்கிட்டு நிற்காம நல்லா படிஞ்சு போய் அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்லையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நம்ம பர்ஸுக்கு எடுத்த அந்த அளவை விட நம்ம பர்ஸுக்கு 11 இன்ச்சு அகலம் எடுத்தோம் இல்லையா, அதே நம்ம ஒரு 10 இன்ச்சு இந்த ஜிப் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் மிஷினில் தைக்கிறத விட கையால் தைச்சிங்கன்னா அழகாக ஃபினிஷிங்காக தைக்கலாம். இப்போ நான் வச்சு அழகாக பின் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த அளவு மாறாமல் அழகாக தைக்கலாம். இப்போ எப்படி தையல் போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்பவே ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச கிளாத்தில் நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நம்ம இதே மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு தையல் போடும்போது கொஞ்சம் டஃப்பாக தெரியும். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கையால் தைச்சிக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பின் சைடில் வந்து அந்த கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் நகர்த்தி விட்டுக்கிட்டே தைச்சிட்டு வரேன். நம்ம வந்து தைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டே இந்த மாதிரி தைச்சிட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னாக்கா நம்ம அழகாக தைச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து chellamtips@gmail.comக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்க்குறேன், நம்மளோட கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் ஜிப் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம இதை அப்படியே திருப்பிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஜிப் நம்மளுக்கு வந்து சென்டரில் வேணுமா இல்லை மிடில் வேணுமா இல்லை மேலே வேணுமா அப்படிங்கிறத உங்கள் விருப்பப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மேலே வச்சுருக்கேன், ஏன்னா உள்ளுக்குள்ளே நம்ம ஃபோன் எல்லாமே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து இந்த ஓரங்களில் தையல் போட போகிறோம். அந்த ஓரங்களை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய அந்த தையல் வந்து நம்ம தைச்சோம் இல்லையா, அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் தைச்சி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஓரங்களில் எக்ஸஸாக இருக்கிற இந்த வேஸ்ட் கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னுமே கொஞ்சம் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னாக்கா இதே மாதிரி லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஓரங்களில் அந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதில் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம மடித்து அந்த பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளோட பர்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஃபினிஷிங்காக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்ஸ் இப்படி தான் இருக்குது. இந்த பர்ஸ்க்குள்ளே நான் வந்து ஃபோனு அப்புறம் பணம் அது எல்லாமே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம எவ்வளோ வேணாலும் கார்ட்ஸ் அது எல்லாமே வைக்கலாம். ஈஸியான இந்த பர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? இன்னும் இந்த பர்ஸ் எப்படியெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இதே மாதிரி நீங்கள் கலராக பர்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல லைக் பண்ணி இனிமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.